வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. கன்னிராசி, கன்னி லக்னம். இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு பயிற்சி நடக்குது. இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. நம்மளுடைய நிறைய வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. ஒரு 4 வீட்டில் கனெக்ட் ஆகிற குரு பகவான். அதனால் நிறைய நல்லது இருக்குது. ஓகே, எதில் நல்லது இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம எந்த விஷயம் முயற்சி செஞ்சாலும் அதை வின் பண்ணுவோம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். நீங்கள் யாராவது சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆன்லைன் சேல்ஸ், இ-காமர்ஸ், இதில் வந்து நிறைய பேர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வேலை செய்வீங்க. நிறைய பேர் வந்து ஃபுட்டு ப்ராடக்ட்ஸில் வேலை செய்வீங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனில் விற்கிறதுல இருப்பீங்க. நிறைய பேர் மீடியா துறையில் இருப்பீங்க. அதுக்காக ஷார்ட் ட்ராவல்ஸ் நிறைய நீங்கள் பண்ணுவீங்க. இதெல்லாம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். இது ஒன்று. இன்னொன்று, கன்னி ராசின்றது பெண் ராசி, நிலம் ராசி. அந்த சிம்பிளே எப்படி இருக்கும், ஒரு கன்னி பெண் கையில் கதிரும் அது அறுக்கிறதுக்கு அவர் அருவாலாம் வச்சுருப்பாங்க. சரி, கன்னி பெண் நம்பது அவங்களுக்கு அந்த தாய்மை உணர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மகப்பேருக்கு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு லவ்வுக்கே டைம் செம்மையாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா இது வந்து புதன் பகவான்றதுனால லவ் பண்ண இவங்களுக்கு பிடிக்கும். ஆர்ட்ஸ், மியூசிக், கல்ச்சர், இதெல்லாம் ரொம்ப, இசை ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப ரொமான்டிக் பீப்புள். ஸோ அந்த லவ் செட் ஆகிறது ஒரு நல்ல காலகட்டம். நீங்களே பாருங்கள், அந்த எண்ணங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மகப்பேருக்கும் எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், சரிங்களா? திருமணம் ஆயிருந்ததுன்னா மகப்பேருக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை செகண்ட் கிட்லாம் ட்ரை பண்ணுறோன்னா தாராளமாக 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். ஃபைன். அதுக்கு முன்னாடி சார் இந்த காதலுக்கும் கர்ப்பத்துக்கும் நடுவில் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது. அது என்ன சார்னா, கல்யாணத்துக்கும் டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டையும் குருபவன் பார்க்குறாரு. இந்த 1-1.5 வருஷம் கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் ரொம்ப தடைப்பட்டிருக்கும். யாராவது புதுசாக கல்யாணத்துக்கு பார்க்குறேன்னாலும் அது வந்து ரொம்ப தடையாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளேயே நிறைய கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு ரீசன்னால் ஆளுக்கு ஒவ்வொரு சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ அது எல்லாம் பிரச்சனைகளும் கம்மியாகும். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணத்துக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது டைம். அதுவும் நீங்கள் வந்து இப்போ பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடுலாம் போயிட்டு வரீங்கன்னா அந்த 4 நட்சத்திரம் பார்க்கணும். ஜென்ரலாக சொல்லணும்னா உங்களுக்கு புதன்கிழமை புதன் உரை ரொம்ப நல்லது. ஒன்று. செகண்டு, உங்கள் ஜாதகம் படித்தா அந்த பஞ்சபக்ஷி தான் பார்த்து சொன்னோம்னா ஒன்றும் அக்யூரேட்டாக வரும் டைம். உங்களுக்கான டைம் ஒன்று வரும். சரி, அதே மாதிரி திருமணம் ஆகி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, திருப்பியும் பேசி பேட்சப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்போ பேட்சப் பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இல்லை 3 கன்னி ராசி லக்னக்காரங்க
டிவோர்ஸுக்காக வந்திருக்காங்க, ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ குரு பகவான் பார்க்க போகிறாரு. அந்த டைமில் ஏதோ ஒரு இதில் பேச்சப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு 2-3 மாதம் தள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரப்பட்டு வச்சுருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் அவங்க எல்லாம் ஒன்று சென்றாங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி யாராவது சண்டை போட்டுட்ருக்கீங்க, அவர் வந்து பேசிட்டோம், இவங்க வந்து பேசுகிறோம், அந்த பஜனையே கிடையாது. ஈகோவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டு பேசுங்க, திருப்பி பேட்சப் ஒர்க் பண்ணி ஒன்றா வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், சரிங்களா? அதே மாதிரி கண்ணியில் வந்து போன வருஷம்லாம் இந்த கடைசி ஒரு 10 மாதம்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்ச கன்னி ராசிலாம் வெளிநாட்டுக்கு அந்த சிறுதானியத்தை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பட்டே கலப்புது. அந்த பிஸ்னஸ்லாம் அவங்க வந்து என்ன சொன்னது, நான் தனியாக மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கிடைக்கல, இப்போ கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்புக்கான ஹவுஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கான பார்ட்னர் சூப்பராக கிடைக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர், சரிங்களா? பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் மாதிரி தாங்க, அவங்களும் கூடவே தாங்க இருப்பாங்க. ஏன்னா வேலை செய்கிறது வேறு, தொழில் பண்ணுறது வேறு. அது வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க இருந்தால் அமைஞ்சாதான் தொழிலையும் வாழ்க்கையை மாரி அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ தொழிலும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து போன வருஷம் என்ன சொன்னேன், அதான் இது நம்மள வந்து ஒரு வருஷமாவது நீங்கள் ஒரு வருஷன்றது ஒரு ஃபுல் சைக்கிள் 12 மாதம் பார்த்துட்ருக்கீங்க. ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் சொன்னேன் பிஸ்னஸ் பிக்கப் ஆகவும் பண்ணுங்கன்னு. அதை யாரெல்லாம் போன வருஷம் சரியாக பண்ணியிருந்தீங்களோ இந்த வருஷம் இந்த ஜூன்லேருந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ண பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். ஏன்னா 11th ஹவுஸில் குரு பகவான் வந்துட்டார். இப்போ அதுவும் இந்த ஜூன் மாதம் சுக்கிரன் வேறு கூட சேர்ந்துருக்காரு. நீங்கள் போட்ட ஒரு வருஷத்துக்கான உழைப்பு இப்போ வரும் காசு. அதை தவற விட்டுருந்தாலும் பரவாயில்லை, இப்போ புஷ் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் கண்ணியில் யாராவது இந்த டிவோர்ஸ்லாம் நிறைய வந்து, ஏன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை. யாராவது மறுமணத்துக்கு பார்க்குறீங்கனாலும் இப்போ ரொம்ப நல்ல காலகட்டங்க. மறுமணத்துக்கு காலகட்டம் எதுவும் தப்பு இல்லை, அவங்கவுங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும். மறுமணம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல நேரம், தாராளமாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப், லவ், மேரேஜ், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே சமயம் பிஸ்னஸ் ப்ராஃபிட், அடுத்தவங்க கிட்டேருந்து வர ஹெல்ப், இந்த பர்சனல் விஷயமும் ரொம்ப நல்லாயிருக்கு. போன வருஷம் ரொம்ப பர்சனலாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். போன வருஷம் வந்து குழந்தை, கல்யாணம் ரொம்ப பர்சனல். இந்த தடவை பர்சனல், ப்ரொஃபஷ்னல் ரெண்டுத்தையும் கலந்து ஜெயிக்க சூப்பராக வருவீங்க. சரி, எந்தெந்த தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணோன்னா, இப்போ நீங்கள் உத்திரமாக இருக்கீங்கன்னா சூரிய பகவான் வழிபடலாம், அஸ்தமாக இருக்கீங்கன்னா விநாயகர் வழிபடலாம், சித்திரையாக இருந்தால் முருகர் வழிபடலாம். இல்லை சார் என் ராசிக்குன்னு ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா கன்னிமார் தெய்வங்கள், குல தெய்வங்கள், இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி, ஒரு பொங்கல் வச்சுருங்க. இல்லை நீங்கள் தினமும் சமைக்கிறத வந்து, இப்போ என்னுடைய பழக்கம்னா நான் சமைச்ச உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு சாமிக்கு வச்சுட்டு காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். இது வந்து ஒரு ரொட்டீன், ரொம்ப நாளாக வச்சுருக்க ரொட்டீன். அதே மாதிரி நீங்கள் தெய்வத்துக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும், ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருங்க சார் எனக்கு அது நடக்கணும் அப்படின்னீங்கன்னா அன்னதானம் போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிலராசி, நீங்கள் வந்து பொங்க வச்சு அன்னதானம் போட உங்கள் லைஃப்பும் பொங்கல் சூப்பராக பொங்கி வரும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். சரிங்க, உங்கள் ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை.
ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் சிவபெருமான் நடராஜர், அம்பாளை பிடிச்சிக்கோங்க. முருகர், வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர், நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம். அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க. போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர், அம்பாளை வேண்டிட்டு, முருகர், வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளமுடன்.